ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மீல் மேக்கர் கோலா உருண்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மீல் மேக்கரை நல்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்க தண்ணியில் வேக விட்டு அதை நல்லா ஆறின பிறகு நல்லா பிழிஞ்சு மிக்ஸி ஜாரில் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதோட 1 கப் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துருங்க. ஒரு 4 பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்து நல்ல சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து அது நல்ல சூடான உடனே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 உருண்டையாக அதை பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பையும் லோ ஃப்ளேமில் வச்சா உள்ளுக்கு வேகாது, மாவாக இருக்கும். அதேமாரி ஹை ஃப்ளேமில் வச்சா நல்ல மேலே கரிஞ்சாப்பில் இருக்கும், உள்ளுக்கு நல்லா வேகாது. அதனால் மீடியம் சைஸ்லேயே வச்சு வேக விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் பொன்னிறமாக பொரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 5 பல் பூண்டு, சின்னதாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், இப்போ அதோட கேரட், பீன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினோன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்ல சின்னதாக நறுக்கி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. அதோட இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அதை வேக விட்டுருங்க, நல்லா வேகட்டும். இப்போது மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்ச விழுதை அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் தண்ணியாட்டே கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசால் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அந்த பொரித்து வச்சுருந்த கோலா உருண்டைகளை அதோடு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் தூவி இறக்குனா அருமையான மீல் மேக்கர் கோலா உருண்டை குருமா ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.